தமிழர் பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம் இவையெல்லாம் பாதுகாக்க துடிக்கும் தமிழ் தேசிய நெஞ்சங்களுக்கு தென்பொதிகை குடும்பரின் அன்பான வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னம்னா, தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் குற்றாலத்துக்கு போற வழியில இருக்க குடியிருப்பு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி ஒரு பழங்கால கல்மண்டபம் ஒன்று இருக்கு. இந்த கல்மண்டபத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்டபம் கட்டி ஒரு 400 வருஷம் இருக்கும் நம்புறோம். ஆனா என்ன, நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தமிழரின் பாரம்பரியம், பண்பாடு, கலை, கலாச்சாரம்னாலே அது வந்து தொல்லியல் அகழாய்வுகள் மட்டும்தான் அதை மீட்டெடுக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி இல்லை. ஏன்னா தொல்லியல் அகழாய்வுல பல கோடி ரூபா இந்த அரசு செலவழிச்சு அகழாய்வு பண்ணி அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன? வெறும் சட்டி, பானை, ஓடு, எலும்பு கூடுகள், சின்ன சின்ன வெங்கல பொருட்கள், தங்க பொருட்கள், இவ்வளவுதான். இதுக்காக பல கோடி ரூபாய் செலவழிச்சு பண்ற இந்த அரசு, அகழாய்வு பண்ணக்கூடிய இந்த அரசு, இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பல வகையான கல்மண்டபங்களை தமிழ்நாடு ஃபுல்லா எண்ணற்ற இடங்கள்ல கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு கவனிப்பு இல்லாம இப்படி இடிஞ்சு அழிஞ்சு செதஞ்சு போயிடுற நிலையில இருக்கும்போது பார்க்கும்போது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க மனித சக்தியால மட்டுமே உருவான ஒரு உழைப்பின் வெளிப்பாடு தான் இந்த மண்டபங்கள். இந்த மண்டபங்கள் எத்தனையோ தலைமுறைகளை பார்த்து வந்திருக்கு, எத்தனையோ வழிபோக்கர்களுக்கு இது இடம் கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கல் மண்டபங்களை வந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற மண்டபங்கள் அனைத்துமே, சாலையோர மண்டபங்கள், கோயில் மண்டபங்கள், சத்திரங்கள், இந்த மாதிரி நிறைய மண்டபங்கள் வந்து இன்னைக்கு சிதைஞ்சு அழியக்கூடிய நிலையில இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இன்னைக்கு ஒரு அது எப்படி சொல்றதுன்னா, இந்த மண்டபங்கள் அனைத்துமே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த கட்டுமான அமைப்பு பத்தின ஒரு இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை வந்து அவங்க நம்ம எதிர்கால தலைமுறை கடத்துறதுக்கு வந்து இந்த மண்டபங்கள் ஒரு வாய்ப்பா அமையும். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தொல்லியல் துறை சார்பாக பல கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பூமியை தோன்ற அந்த அகழாய்வு பணிகளுக்கு செலுத்துற அதே கவனத்தை இந்த பாரம்பரியமான இந்த கல் மண்டபங்கள், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற இந்த மண்டபங்களை மறுசீரமைப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த காணொலிகள் மூலமா தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறோம். இதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு இந்த பாரம்பரியமான இந்த கல் மண்டபங்கள், சத்திரங்கள், வழிபோக்கர் மண்டபங்கள், இந்த மாதிரி கல்லால் உருவாக்கப்பட்ட நமது முன்னோர்களின் கலை செல்வங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத இந்த அரசு இந்த காணொலிகள் பதிவுகள் மூலமா நான் ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறேன். நன்றி. ஒவ்வொரு இன்னைக்கு இருக்க மாடர்ன் உலகத்துல ஒரு ஹோட்டலுக்கோ ஒரு லாட்ஜுக்கோ போகும்போது வந்து அங்க ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு வரவேற்பாளர் இருப்பாங்க. ஆனா இந்த மண்டபத்தை கட்டின இந்த பாண்டிய மன்னர்கள், அவங்களுடைய படை வீரர்கள், அவங்களுடைய படை தளபதிகள், மந்திரிகள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சத்திரங்களையும், சாவடிகள், கல்மண்டபங்களை அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது வந்து நம்மளை வரவேற்கிறதுக்கு வந்து ரிசப்ஷனிஸ்ட் வரவேற்பாளர் ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி இங்க பாருங்க, இவர் வந்து இந்த மண்டபத்துக்கு வர்ற எல்லாரையும் வாங்க வரவேற்கிறேன் உங்களை, நீங்க வந்து இங்க தங்குறது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சிற்பத்தை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு சிற்பங்களோட இந்த கல் மண்டபத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி அதுவும் போக இந்த கல் மண்டபங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மண்டப தூண்லையுமே வந்து இப்போ இந்தியாங்கிறதுனாலே யோக கலையின் தாயகம் அப்படின்னு தான் உலகம் ஃபுல்லா அந்த பதிவு இருக்கு. ஒவ்வொரு கல் மண்டபங்கள்ல இருக்க ஒவ்வொரு தூண்கள்லையுமே ஒரு யோக கலை சிற்பம் இருக்கும். அது வந்து இந்த தமிழர்களின் பாரம்பரியமிக்க ஒரு பண்பாட்டு சின்னங்கள்ல வந்து யோகம் அப்படிங்கிற ஒரு கலையும் ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட யோக கலை சிற்பங்கள் இந்த கல்மண்டபங்கள்ல இருந்து தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்காகவாது இந்த கல்மண்டபங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு நாங்க ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த மண்டபத்தில் இருக்க இந்த கர்ப்பிணி பெண்ணோட சிற்பம் ஒரு யோக கலை சிற்பம்.
இது எப்படி யோகக்கலை சிற்பம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சிற்பம் அமைஞ்சிருக்க ஒரு அந்த அமர்ந்திருக்க நிலையை பாருங்கள். இந்த நிலை மூலமாக கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமான காலத்திலேருந்து அவங்க பிரசவ காலத்து வரைக்கும் இந்த மாதிரி உட்கார்ந்து எந்திக்கிறதின் மூலமாக கூட அவங்களுக்கு வந்து சிசரியன் இல்லாமல் சுகப்பிரசவம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கும் ஒரு யோகக்கலையை கற்றுக் கொடுத்த ஒரு இனம் நம்ம தமிழினம். அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த தென்காசி மாவட்டம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய கோயில் சிற்பங்களில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியாக யோகக்கலை இருந்தாலும் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு தாய்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காகவே அவங்களுக்கு ஒரு யோகாசன முறையை வந்து நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சிற்பங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறதுக்காக சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. இது அனைத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி முறைகளில் நம்ம உட்கார்ந்து பழகினாலே, நம்ம பெண்கள் உட்கார்ந்து பழகினாலே அவங்களுக்கும் சுகப்பிரசவமாகும் அப்படிங்கிறத வந்து இந்த சிற்பம் மூலமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல நினச்சதில் வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி. அன்பான உறவுகளே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த கல்மண்டபங்கள் எல்லாமே தென்காசியிலிருந்து குற்றாலம் வரைக்கும் இருக்கிற ஒரு 4 மண்டபங்கள் தான். இந்த 4 மண்டபங்கள்லேயே இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிற்பங்களும் கட்டுமான பணிகளும் இதுல அமைஞ்சிருக்குங்கன்னு நினைக்கும் போது இதை ஏன் பாதுகாக்காம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மன வருத்தமும், இது ஒரு தமிழ் ஆர்வலர்களா, ஒரு தமிழ் பண்பாட்டின் காவலர்களா எங்களுக்கு ஒரு பெரிய மனக்குறை உண்டு. அந்த குறையை வந்து இப்ப புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியில் இந்த கல்மண்டபங்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு சிறு முயற்சியாவது எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டபங்களும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இருக்கு, நெடுஞ்சாலை ஓரத்துல இருக்கு, தேசிய நெடுஞ்சாலை ஓரத்துலயும் இருக்கு. ஆனா இந்த மண்டபங்களை ஏன் பாதுகாக்க மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதனால இந்த நம்ம முன்னோர்களோட தமிழர்களோட கலை செல்வமா இருக்கக்கூடிய இந்த கல் மண்டபங்களை தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்
இந்த மண்டபங்களை பாதுகாக்க ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த சூழ்நிலையில ஒரு இந்த காணொலி மூலமா நான் அரசுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களோட தலைமையில் உருவான இந்த அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி.